ஹலோ எவ்ரிவன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் கையில் வந்து ஒரு சின்ன ஊசி இருக்குது. அந்த ஊசியை வச்சு பார்த்திங்கன்னா அவனால் வந்து பெருசாக வந்து சோபிக்க முடியல, ஆயுதமாக யூஸ் பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணுறான், கொஞ்ச நாள் கழித்து அவனோட கைக்கு வந்து ஒரு வாள் ஒன்று கிடைக்கிது. அந்த வாள் கிடைச்சதுமா அவன் என்ன பண்ணிட்டான், அந்த ஊசி தேவையில்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டான். இப்போ வந்து அவன் போருக்கு போகிறான், சண்டை போடுறான், வாள் வச்சு சண்டை போடுறான், சண்டை போட்டு எல்லாத்தையும் வந்து ஜெயிக்கிறான், ஆயுதம் தயாரிக்கிறான். இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாள் வந்து மூலதனமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் சண்டை போடும்போது அவனுடைய ஆடை வந்து கிழிஞ்சு போச்சு. இப்போது அந்த வாளை வச்சு பார்த்திங்கன்னா நம்மளால் ஆடையை தைக்க முடியாது, ஊசியை வச்சு தான் தைக்க முடியும். இதே மாதிரி பார்த்திங்கனாக்க ஒருத்தனுக்கு வந்து ஒரு ஏழ்மையான நண்பன் ஒருத்தன் இருந்தான். எந்த நிலைமை வந்தாலுமே அந்த ஏழ்மையான நண்பன் எப்பயுமே கூட இருந்தான். அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு பணக்கார நண்பன் வந்து துணையாக வந்தான். எது அந்த ஏழ்மையான நண்பனுக்கு கிடையாது, இன்னொருத்தன். அவனுக்கு வந்து ஒரு பணக்கார நண்பனுடைய சவகாசம் கிடைக்கிது, உறவு கிடைக்கிது. அப்படிங்கும்போது அவன் அந்த பணக்கார நண்பனை பார்த்துட்டு அவனோட பழகிட்டு இந்த ஏழ்மையான நண்பன் இருக்கான் இல்லையா, அவனை வந்து தூக்கி எறிஞ்சிட்டான். அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பணக்கார நண்பன் எல்லா நேரத்துலையும் அவன் கூட இருந்தான். அந்த ஏழ்மையான நண்பன் எப்படி கூட இருந்தானோ அந்த மாதிரி எப்போவுமே கூடயே இருந்தான். இப்போ ஒரு நாள் பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அப்போது அந்த பணக்கார நண்பன் வந்து பார்க்கல. அப்போ வந்து அந்த ஏழ்மையான நண்பன் இருந்தான் இல்லையா, அவன் தான் வந்து இவனை பார்த்தான். ஸோ பார்த்து கடைசி வரைக்கும் வந்து பக்கத்துலேயே இருந்தான். அதுக்கப்புறமே தான் இவனுக்கு புரிஞ்சது, எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது, தூக்கி போட்டுறக்கூடாது. எப்பயுமே வந்து நமக்கு எல்லாமே வேணும். பணங்கிறது ஒரு டைமில் தேவைப்படும், அட் த சேம் டைம் எல்லாமே நமக்கு தேவைப்படும். பணம் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒருத்தருடைய அன்பை உதாசீனப்படுத்தாதீங்க. அது மிகவும் தவறான ஒரு செயல். அப்படிங்கிறது என்னுடைய சின்ன ஒரு கருத்து. உங்களுடைய கருத்து என்னவோ அதை நீங்கள் வந்து சொல்லிட்டு போங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, புதுசாக நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கிது அப்படின்றதுக்காக பழைய விஷயத்தை வந்து தூக்கி போட்டுறாதீங்க. ஏன்னா இப்போது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு ஊசியால் தான் வந்து துணியை தைக்க முடியும், வாழால் தைக்க முடியாது. ஒரு ஏழ்மையான நண்பன், மனசை புரிஞ்சுக்கிட்ட நண்பன் தான் கூட இருப்பான். பணம் என்றைக்கும் கூட இருக்காது, நண்பன் இருப்பான். நண்பனை மட்டும் என்றைக்கும் தூக்கி எறிஞ்சாதீங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து எந்த விஷயத்தையுமே பழசு அப்படின்னு தூக்கி போட்டு புதுசாக வந்து கொண்டாடாதீங்க. எனிவே, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இதே மாதிரி நான் வேறு ஏதாவது ஸ்டோரியை பற்றி சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு ஸ்டோரியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.